Hi friends, welcome back to Tejas channel. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து தேஜஸ் புட்டிக் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் டெய்லரிங் கிளாஸஸ் வந்து நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோன்னு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில். ஓகே, ஸோ நம்ம வீடியோஸ் வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து நார்மல் டெய்லரிங் வந்து நான் உங்களுக்கு கட்டிங்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீக் வந்து நம்ம வந்து பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து ஒரு நார்மல் டாப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் போட்டிருக்க டாப்பும் வந்து ஒரு பேட்டர்ன் மேக்கிங்கில் ஸ்டிச் பண்ணது தான். பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து நம்ம இது டாட் போட்டு பண்ணியிருக்கோம். இது வித்தவுட் டாட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கலாம். அப்புறம் வித் டாட் பேட்டர்ன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் டீச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேசிக் பேட்டர்ன் வந்து போட போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம எல்லாமே வந்து போடுவோம். ஆக்சுவலி இந்த டாப் ஸ்டிச் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து 4 years பேக், 4 years 3 years அந்த மாதிரி ரொம்ப நாள் முன்னாடி தான் ஸ்டிச் பண்ணது. ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சிங் வீடியோ கூட நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் வந்து போட்டிருப்பேன். இது வந்து மாம் அண்ட் டாட்டரில் வந்து என்னோடய டாட்டரும் நானும் சேமாக வந்து ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்ணோம். பாருங்கள், ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்ணது இத்தனை வாஷ் பண்ணியும் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே தான் ரீட்டைன் ஆகுது. நம்ம வந்து ரெடிமேட்னாக்கா நமக்கு சீக்கிரமாக போய்டும்ல. நான் அதை ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து ரெடிமேடை வந்து நம்ம ஃபேப்ரிக் தான் இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து நம்ம ரெடிமேட் வந்து கம்மியாக எடுக்கிறோன்றதா நம்ம கண்ணுக்கு தெரியுமே ஒழிய நல்ல ஃபேப்ரிக்கில் எடுக்கிறோமா அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. பார்க்கும்போது நல்லா பிரிண்டடாக தான் இருக்கும், பட் வந்து அது வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டே ஆக மாட்டேங்குது. ஸோ இது கூட வந்து நடுவில் ஒரு சீக்வன்ஸ் தான் கொடுத்துருக்கு. பட் இதெல்லாம் நான் மிஷின் வாஷ் தான் பண்ணுவேன். அப்போயுமே வந்து இது வந்து அப்படியே நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டிருக்கேன். வித் போட் நெக் வந்து வச்சு நான் ஸ்டிச் பண்ணேன். இது ஸ்லீவ்லெஸ் வித் போட் நெக்கு. பட் ஸ்லீவ்லெஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்காது. நம்ம ஸ்லீவ்லெஸ் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ எனக்குமே வந்து ரொம்ப பெரிய அளவில் ஸ்லீவ்லெஸ் பிடிக்காது. நான் எப்பயாவது ரேராக தான் ப்ளவுஸும் ட்ரெஸ்ஸும் ஸ்லீவ்லெஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஏன்னா வந்து நம்ம ஸ்லீவ்லெஸ் போடும்போது நம்ம வந்து பைசப் வந்து கொஞ்சம் ரொம்ப குண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பிடிக்காது. ஸோ மெலிசாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவ்லெஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து என்னோட டாட்டரும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணதால் நானும் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸே பண்ணேன். ஸோ ஓவரால் இப்படி தான் அந்த ட்ரெஸ் இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நார்மல் டாப், அவ்வளோதான். அது தெரியுது, அது நார்மல் டாப். ஆக்சுவலி இது வந்து ஃபுல்லாக வந்து பேட்டர்ன் மேக்கிங்கில் பண்ணது. இப்போ நம்ம நான் பேட்டர்ன் காமிக்க போகிறோம் அந்த மெத்தடில் தான் வந்து இது பண்ணியிருப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். பட் வந்து கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் டைரெக்டாக கேட்கலாம். இது வந்து பேட்டர்ன் மேக்கிங் மெத்தட் டெய்லரிங். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இப்போ இவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். நெக் ரவுண்டு, ஷோல்டரு, front length, front across, back across, bust round, true waist to hip length, hip, bust height, bust width, armhole round, sleeve length, arm round, top length. ஸோ இதுக்கு நடுவில் இந்த நெக் விருத்து நமக்கு தேவையில்லை. நம்ம இதை கேல்குலேஷன் பண்ணி நெக் விருத்து போட போகிறோம். நெக் லென்த்தும் இதை கேல்குலேஷன் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ அது தேவை கிடையாது. பேக் லென்த்து நமக்கு இது தேவை கிடையாது. ஸோ இந்த டாப்புக்கு அப்புறம் நம்ம ட்ரெஸ் லென்த்து வந்து நம்ம ட்ரெஸ்ஸாக ஃபுல்லாக லாங் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணாக்கா நமக்கு ட்ரெஸ் லென்த்து ஃப்ளோர் லென்த் வேணும். இது ஒரு வேளை நமக்கு வந்து ஆங்கிள் லென்த்து இல்லை ஃப்ளோர் லென்த்து அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னும் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் மெஷர்மெண்ட்டு ஷல்வார் சுடிக்கு டிஃப்ரெண்ட்டு தேவை இருக்கும். அப்புறம் ப்ளவுஸ்க்கு டிஃப்ரெண்ட்டு, ஹால்டர் நெக் ட்ரெஸ்ஸு, இதுலேயே வந்து நிறைய ஆஃப் ஷோல்டர் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம இவ்வளோக்கு மட்டும் வந்து இம்பார்ட்டண்டான மெஷர்மெண்ட் மாத்திரம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது அப்படின்றத பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வாட்டி காமிக்கிறேன். ஸோ பண்ணும்போது பார்த்தா ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம இது எதால் டிவைட் பண்ணி எப்படி ஆட் பண்ணி பண்ணோன்றதை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி கேல்குலேஷன் பண்ணுறோன்னாக்கா, இப்போ நெக் ரவுண்டை வந்து நம்ம 6ஆல் டிவைட் பண்ணுறோம். 6ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து வர ஆன்சரில் நம்ம 1/2 சென்டிமீட்டர் ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் வந்து நமக்கு நெக் விர்த்தாக கிடைக்கும். நம்ம இது 2 மெஷர்மெண்ட்டை பாடி மேலே எடுக்க மாட்டோம். அப்புறம் அந்த வர ஆன்சரை வந்து நம்ம நெக் விர்த்தோட திருப்பி ஒரு 1/2 சென்டிமீட்டர் ஆட் பண்ணுறோம். அது நெக் லென்த்தாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கற்றுக்கணுன்னா இப்படி தான் கற்றுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளோட ஒரு ரிச்சான லுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய மால்லலாம் வாங்கும்போது ஒரு டாப் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான பேட்டர்ன் மேக்கிங் ஃபிட்டிங் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கேல்குலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ஷோல்டருக்கு நமக்கு எந்த கேல்குலேஷனுமே கிடையாது. இப்போ ஃப்ரண்ட்டு லென்த்து தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரில் பேட்டர்ன் போடும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 29/2 இப்போ வர ஆன்சரை வந்து திருப்பி /2 பண்ணி திருப்பி வர ஆன்சர் வந்து 7.2. ஸோ நம்ம 2 வாட்டி இதை வந்து /2 பண்ணுவோம். இதை நான் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஃப்ரண்ட் அக்ராஸ் அதே மாதிரி ஜஸ்ட் /2 பண்ணால் போதும்.
இது பேக் அக்ராஸு அதையும் நம்ம டிவைடட் பை 2 பண்ணுறோம், 2ஆல் வகுக்கிறோம். பர்ஸ்ட் ரவுண்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு ப்ளஸ் வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் வைப்போம்ல, இது என்ன ரொம்ப பாடி ஃபிட்டிங் எடுத்துருப்போம், அதோட நம்ம வந்து அதே ஃபிட்டிங்கில் கட் பண்ணால் ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் 1.5 சென்டிமீட்டர் நம்ம எதெல்லாம் நம்ம இன்ச்சஸில் பண்ணால் இன்ச்சஸில் ஆட் பண்ணோம், நம்ம சென்டிமீட்டரில் பண்ணால் சென்டிமீட்டரில் ஆட் பண்ணோம். ஸோ இதை 1.5 வச்சுருக்கோம், 20.7 அது முடிஞ்சிடுச்சு. ஸோ ட்ரூ வேஸ்ட் அதே மாதிரி 59 வந்துருக்கு, அதை 4ஆல் டிவைட் பண்ணி சேம் 1.5 தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் 16.2 வந்து ஆன்சர் வருது. அப்போ வந்து 2 + 2 வந்து டாட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பேக் டாட்டு, நமக்கு ஃப்ரண்ட்டு டாட் வேணுனாக்கா நம்ம ஃப்ரண்ட் டாட் செப்பரேட்டாக 3 இன்ச்சஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து பேக் டாட்டுக்கு வந்து 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறோம். நம்ம இந்த டாப்புக்கு நம்ம வெறும் பேக் டாட் மட்டும் இல்லை, அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான். பேக் டாப் டாட்டா ஃப்ரண்ட் டாட்டா அப்படின்றதுலாம் நம்ம இஷ்டம் தான். ஆக்சுவலி இது நார்மல் டாப்புக்கு நம்ம டாட்டே இல்லாமையும் வச்சுக்கலாம், பட் நான் பேக்குக்கு மாத்திரம் டாட் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ஹெவியாக போகும்போது பேட்டர்னு அப்போ வந்து நமக்கு சைட் டாட் வரும், ஃப்ரண்ட் டாட், பேக் டாட் 3 டாட்டும் வச்சு பண்ணும்போது நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த டாப் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் நல்லாவே கொடுக்கும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ரூ வேஸ்ட் டு ஹிப் லென்த் எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம டிவைடட் பை 2 பண்ணுவோம். டிவைட் பை 2 பண்ணால் 12 வரும். இது நான் பண்ண மறந்துட்டேன். 2 இது வந்து 12. ஸோ நம்ம 2 வாட்டி நம்ம 12 வந்து இது வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணும்போது பார்த்தா தான் புரியும். அகெயின் வந்து ஹிப்பு வந்து டிவைடட் பை 84 டிவைடட் பை 4 வர ஆன்சரோட திருப்பி 1.5. இங்கே பார்த்தீங்கன்னா 3 இடத்துலையுமே நம்ம 1.5 தான் உள்ளே வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு ஆட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இது ஸ்டிச்சிங் அலவன்சஸ் இதில் இருக்கவே இருக்காது. ஸ்டிச்சிங் அலவன்சஸ் இது வெறும் பர்ஃபெக்டான பேட்டர்ன் கட்டிங்கு. ஸ்டிச்சிங் அலவன்சஸ் நம்ம கிளாத்தில் மட்டும்தான் விடுவோம், பேப்பரில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விட மாட்டோம். ஸோ பஸ்ட் ஹைட்டு 18, பர்ஸ்ட் ஹைட்டை வந்து நம்ம எந்த கால்குலேஷனும் பண்ணக்கூடாது. பர்ஸ்ட் வித்தை மாத்திரம் நம்ம டிவைடட் பை 2 பண்ணுறோம். ஸோ அப்போ 8 எவ்வளோ கால்குலேஷன் எந்த மெஷர்மெண்ட் இது வந்தாலும் இதே கால்குலேஷனில் தான் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஆமோல் ரவுண்டு வந்து 38, இதுக்கு வந்து நம்ம +4 வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா ஆமோல் வந்து வராது, அப்படியே டிவைடட் பை 2 பண்ணக்கூடாது, நம்ம ப்ளஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 42 வரணும். ஸ்லீவ் லென்த் வந்து 15, ஆம் ரவுண்ட் வந்து 22, டாப் லென்த் வந்து 91. ஸோ இப்போ டாப் லென்த்துக்கு கூட வந்து நம்ம இப்போ ஆம் ரவுண்டு 22, அந்த பைசப் இருக்கும்ல நம்மளோட லென்த்து, அந்த பைசப் 22, இதையும் டிவைடட் பை 2 பண்ணுவோம். ஸ்லீவ் கட் பண்ணும்போது நம்ம இப்போதைக்கு டாப் மார்க்கிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். டாப் லென்த்து 91. இப்போ ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்சஸ்லாம் ஆட் பண்ணுவோம் நார்மலாக நம்ம இன்ச்சஸில். ஏன்னா நம்ம இன்ச்சஸில் வந்து டேரெக்டாக கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுவோம், அதனால் நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து பேப்பரில் பண்ணுறதால எதுவுமே பண்ண மாட்டோம். இதை நீங்கள் லைனாக வந்து இந்த வீக் ஃபுல்லாக இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணலாம். பென்சிலில் தான் பேட்டர்ன் போடணும், அப்போ தான் வந்து நம்ம ரப் பண்ணிவிட்டு பேட்டர்னை வந்து நம்ம இது பண்ண முடியும். பென்லேயோ ஸ்கெட்ச்லேயோ போட்டிங்கன்னா நீட்டாக வராது. நம்ம பேட்டர்ன் மேக்கிங் வந்து நம்ம சென்டிமீட்டரில் தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். நான் இதை ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நார்மல் டெய்லரிங் வந்து இன்ச்சஸ்ஸு, பேட்டர்ன் மேக்கிங் வந்து சென்டிமீட்டர். இப்போ என்னோடய டாட்டருக்கே வந்து உங்களுக்கு வந்து சென்டிமீட்டரில் மெஷர்மெண்ட் எடுத்து என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஒரு வாட்டி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல, அவ்வளோ மெஷர்மெண்ட் வந்து ஒரு டாப்பு பேட்டர்ன் மேக்கிங்கில் பண்ணுறதுக்கு வந்து தேவையாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நல்ல ஃபிட்டிங் வரும். இது வந்து நார்மல் வந்து ஒன்லி பேக் டாட் போட்டது தான். பேக் டாட் வந்து ரொம்ப பேசிக் டாப். ஆக்சுவலி பேட்டர்ன் மேக்கிங்லேயே ரொம்ப பேசிக் டாப்பு. ஸோ அப்புறம் நம்ம டாட்டு, பிரின்சஸ் கட் அதெல்லாம் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிகிட்டே போகணும். இந்த ஒரு பேசிக் பண்ணிவிட்டு அடுத்தது நமக்கு இதில் கன்வெர்ட் பண்ணிகிட்டே போனால் நிறைய டிசைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஈஸியாக வந்து நம்மளால் பேட்டர்ன் மேக்கிங் கற்றுக்கும் போது ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய க்ரியேட்டிவை வந்து அதில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ என் டாட்டருக்கே வந்து நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படின்றது, எங்கெங்கே எந்தெந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிச்சு தரேன். தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறது நெக் ரவுண்டு. ஸோ இவங்க தான் என்னோடய டாட்டர் தேஜு. நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட நம்ம டிகிரி கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் பண்ணுறது வந்து என்னோடய பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். டீச்சிங் வந்து என்னோடய மெத்தடில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களது வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இப்போ தான் அவங்க வந்து ஃபஸ்ட் இயர்ன்றதால ஜஸ்ட் ஃபார் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை மட்டும் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுக்க போகிறது வந்து நெக் ரவுண்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறது வந்து நெக் ரவுண்ட் ஃபஸ்ட் எடுக்கணும். ஸோ நெக் ரவுண்டு வந்து நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் மேக்கிங்கில் குர்தா டாப்புக்கும் கண்டிப்பாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம நெக் ரவுண்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே நம்ம இந்த சென்டிமீட்டர் சைடில் தான் எடுக்கணும். இன்ச்சஸில் வந்து கிடையாது. இன்ச்சஸ் வந்து இந்த சைடு, இப்போ சென்டிமீட்டரில் எடுக்கிறோம். ஸோ நெக் ரவுண்டு வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். நெக் ரவுண்டு வந்து 30. ஸோ நம்ம அதை அப்படியே எழுதி வச்சுட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஷோல்டர், இப்போ நம்ம பேட்டர்ன் மேக்கிங்கில் ஷோல்டர் வந்து எப்படி எடுக்கணும், ஃபுல் ஷோல்டர் நம்ம எடுக்க மாட்டோம். இங்கேருந்து இது வரைக்கும் ஷோல்டர் டு ஷோல்டர் எடுக்க மாட்டோம். இப்போ பேட்டர்ன் மேக்கிங்கில் நம்ம என்ன பண்ணோம், இதே சேம் போன் செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஆஃப் ஷோல்டர் தான் எடுப்போம். ஸோ இவங்களுக்கு 11 தான் வருது, இவ்வளோ தான் எடுக்கணும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ 11. ஸோ ஷோல்டர் 11. ஃப்ரண்ட் லென்த்து வந்து நெக் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து ஃப்ரண்ட் லென்த்து வந்து நம்ம இது வரைக்கும் எடுக்கிறோம். 29. நம்மளோட வேஸ்ட் வந்து டேர்ன் பண்ணுற இடத்துல எடுக்கிறோம். 29 இவங்களோட ஃப்ரண்ட் லென்த்து. ஸோ இதெல்லாம் கேல்குலேஷன் இருந்தால் தான் நம்மளால் வந்து பேட்டர்ன் போட முடியும். ஃப்ரண்ட் லென்த் 29. ஃப்ரண்ட் அக்ராஸ் ஆமோல் டு ஆமோல் பாருங்கள், இதாக இருக்குல்ல ஆமோல், இந்த ஆமோல்லேருந்து நம்ம இந்த ஆமோலுக்கு எடுக்கிறோம். ஸோ இவங்களுக்கு ஃப்ரண்ட் அக்ராஸ் வந்து கரெக்டாக 27 வருது. கரெக்டாக இந்த இடத்துல கட்டிங்கில் எடுக்கிறோம். இங்கேருந்து இங்கே எடுக்கிறது தான் வந்து ஃப்ரண்ட் அக்ராஸ் 27. நெக்ஸ்ட்டு பேக் அக்ராஸ் அதே மாதிரி டர்ன் பண்ணி எடுத்துக்கணும். டர்ன் பண்ணி பேக் அக்ராஸு, ஏன்னா வந்து ஃப்ரண்ட் அக்ராஸை விட பேக் அக்ராஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த ஆமோலில் சென்டரை வச்சுட்டு நம்ம எடுக்கிறது தான் பேக் அக்ராஸ். இப்படி எடுக்கிறது தான் பேக் அக்ராஸ். ஸோ 31 இருக்குது பேக் அக்ராஸ். ஃப்ரண்ட் அக்ராஸை விட பேக் அக்ராஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். 31. இப்போ பர்ஸ்ட் ரவுண்ட், நார்மலாக நம்மளோட பர்ஸ்ட் ரவுண்டு. பர்ஸ்ட் வந்து 77 சென்டிமீட்டர். ட்ரூ வேஸ்ட்டு 59. ரொம்ப ஃபிட்டிங்கானாலும் நம்ம ரொம்ப ஃபிட்டிங்காக எடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு நம்ம டேப்பு கரெக்டாக வச்சு டேப்பும் ஜாயின் ஆகிற மாதிரி எடுத்தாவே போதும். ஸோ ட்ரூ வேஸ்ட் வந்து 59. இப்போ ட்ரூ வேஸ்ட் டு ஹிப் லென்த்துன்ட்டு நம்ம ட்ரூ வேஸ்ட் இங்கே பார்த்தோம்ல, அதுலேருந்து இந்த ஹிப்பு வந்து அந்த பட்டு டர்ன் ஆகுதுல, அந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம். தெரியுதா? இந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம் 24. ஸோ அதுவும் மெஷர்மெண்ட்டு நம்ம கால்குலேஷன் போடும்போது பேசிக் பேட்டர்னுக்கு தேவையாக இருக்குது. அப்புறம் ஹிப்பு வந்து திருப்பி வந்து இதே மாதிரி நார்மலாக நம்ம ஹிப் எடுக்கிற மாதிரி தான். இது வந்து 82 வருது. ஸோ பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுக்கணும். ஹிப் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். 82லேருந்து 84 வரைக்கும் வருது. நான் 84 வச்சுக்கிறேன். இப்போ பஸ்ட் ஹைட்டு, நெக்கு நான் பேட்டர்ன் மேக்கிங்கில் பஸ்ட் ஹைட் எப்படி எடுக்கிறோன்னாக்கா, நெக் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த நெக் பாயிண்ட்லேருந்து இப்படி நெக் பாயிண்ட் இங்கே வச்சுட்டு இங்கே வந்து இப்படி எடுக்கிறோம். இப்போ இவங்களுக்கு பஸ்ட் பாயிண்ட் வந்து 18 வருது. இப்படி கிராஸாக எடுக்கணும். ஓகே, பேட்டர்ன் மேக்கிங்கில் நம்ம அப்படி தான் எடுக்கணும் 18. ஸோ இப்படி நான் பண்ணுற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வரும். அப்புறம் பஸ்ட் வித்து வந்து நம்ம பஸ்ட் பாயிண்ட் டு பஸ்ட் பாயிண்ட் இப்படி எடுக்கிறோம். ஸோ இது வந்து 16 வருது. ஆமோல் ரவுண்டு வந்து 38. ஆமோல் ரவுண்ட் 38. உங்களுக்கு வீடியோவில் தெரியாது, நான் அப்படியே அதுக்கு தான் சவுண்டாக சொல்கிறேன். 38 ஆமோல் ரவுண்ட் 38. அப்புறம் ஸ்லீவ் லென்த்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்த பிறகு பேட்டர்ன் போட ஆரம்பிச்சிடலாம். ஸ்லீவ் லென்த்து வந்து 15. நமக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். இல்லை சின்னதாக வேணும் பப் ஸ்லீவ்னால் 9 வச்சுக்கலாம்.
15 சென்டிமீட்டர் 9, எல்போ ஸ்லீவ்னால் வந்து 24 இன்ச்சஸில் கேட்டவங்களுக்கு சென்டிமீட்டரில் கேட்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வந்து நான் வந்து ரெண்டுமே கற்றுக்கிட்டு ரெண்டுமே பண்ணுறேன். இன்ச்சஸும் கற்றுக்கிட்டு இன்ச்சஸ்லேயும் நார்மல் டெய்லரிங் பண்ணுறேன், பேட்டர்ன் மேக்கிங்க்கு வந்து சென்டிமீட்டரில். ஸோ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், ரெண்டுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து இன்ச்சஸையே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே பண்ண முடியும், என்னால் எல்லாமே என்னால் மேனேஜ் பண்ண முடியும், ட்ரை பண்ணால் எல்லாம் வரும், எல்லாமே வரும் ஆக்சுவலி நிஜமாகவே. ஸோ இப்போ நீங்கள் சென்டிமீட்டரில் பண்ணும்போது இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா வரும். அதனால தான் வந்து சென்டிமீட்டரில் கற்றுக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்லீவ் லென்த்து வந்து 15 வச்சுருக்கோம். இவங்களுக்கு பஃப் ஸ்லீவ் வேணும்னாக்கா 9 வச்சா போதும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 15 வந்து பேசிக் ஸ்லீவ் போகிறதுக்கு நம்ம 15 எடுத்துக்கிறோம். 15 சென்டிமீட்டர்லேருந்து அந்த ரவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக எடுக்கணும், 22. அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்மியாக வேணால் கம்மியாக மாற்றிக்கலாம். 15 ஸ்லீவ் லென்த்து 15, பைசப் ரவுண்டு 22. இப்போ டாப் லென்த் எவ்வளோ வேணும்ன்ட்டு பார்த்துக்கணும். ஏன் மூச்சு அதிகத்திவி టాప్ లెంత్ வந்து பாருங்கள் 91. ఎంత కావాలి உனக்கு టాప్ లెంత్? ஆன் த நீயா அபோவ் த நீயா? ஆன் த நீ. ஸோ இவங்களுக்கு ஆன் த நீ வேணுன்றதால நம்ம ஆன் த நீ எடுக்கலாம். ஸ்ட்ரைட் கணிலி ஆன் த நீ வந்து 91 வருது, அபோவ் த நீ வந்து உங்களுக்கு 86 வரும், பிலோ தி நீ வந்து உங்களுக்கு 95 அந்த மாதிரி வரும். ஸோ இவங்களுக்கு 91 எடுத்துக்கலாம். 91 ஆன் த நீ ஓகே தானே நமக்கு? ஆன் த நீ எடுத்துக்கோம் போதும். இவ்வளோ வரைக்குமே நமக்கு டாப் மெஷர்மெண்ட்டு. ஓகே, தேங்க்யூ, பை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இந்த வீடியோவில் வந்து நான் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, என்னென்ன மெஷர்மெண்ட் சார்ட்டில் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்குது, ஏன்னா நார்மலாக வந்து நம்ம நார்மல் மெத்தடில் ஒரு 5 மெஷர்மெண்ட் இருந்தாவே நமக்கு போதுமாக இருக்கும். பட் இதில் வந்து நிறைய இருக்கிறதால இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட் இந்த வீடியோவில் வெறும் மெஷர்மெண்ட் எடுக்கிறது மட்டும் எப்படின்னு காமிச்சிருக்கேன். அடுத்தது வந்து இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து நம்ம எப்படி பேட்டர்ன் போடுறது, அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் எப்படி வந்து நம்ம கிளாத்தில் கட் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு அப்படியே லைனாக காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்கு தெரியலனா கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக வந்து மார்க்கிங்லாம் ஈஸியாக எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோன்றது நல்லா புரியும். ஸோ ரிமைனிங் எவ்ரிதிங் வந்து எல்லாரோட மெஷர்மெண்ட்டுக்கும் சேமாக தான் அப்ளை பண்ணணும். இதில் ஒன்று பேக்கு மாத்திரம் பேக் ஷோல்டர் ஸ்லோப் ஸ்டாண்ட் லைன் இருக்குது, அந்த லைன் மாத்திரம் வந்து ஒரு 10.5 11.5 அப்படின்னு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கும். ஸோ அது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து அது வந்து ஒரு 10 நான் கொடுத்துருப்பேன். நான் அது எங்கே வருதுன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மார்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாவே புரியும். அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வந்து நீங்கள் சைஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா இது ஒரு 30 சைஸுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது 77 சென்டிமீட்டர் வருது. பட் வந்து உங்களுக்கு வந்து அதாவது பர்ஸ்ட் ரவுண்டு இது பட் 30 சைஸு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அந்த மெஷர்மெண்ட் சார்ட்டு. இந்த சார்ட்லேயும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் உங்கள் நோட்டில் கூட எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து நான் என்ன மாதிரியான பேப்பர் ஷீட் போட்டு கட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து அதே மாதிரி வாங்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டான ஒரு டாப் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம் நீங்களும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேட்டர்ன் மேக்கிங் வெரைட்டிஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இதுலேயே வேரியேஷன்ஸ் பண்ணுறது எப்படின்றது நம்ம சேனலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ உங்களோட சப்போர்ட்டோட தான் வந்து இந்த சேனல் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஓகே பண்ணதாலேருந்து நான் வந்து நம்மளோட சேனல்ஸ் வந்து நான் வேறு அடுத்த லெவல் வந்து கொண்டு போயிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.